ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. நமக்கு பீரோவுக்கு தரித்திரமே வரக்கூடாது, வீட்டுக்கு தரித்திரம் வரக்கூடாது, பீரோவுக்கு தரித்திரம் வரக்கூடாது அப்படின்னா ஒரு அற்புதமான விஷயம் என்ன பண்ணணும்னா, பச்சரிசி ஒரு 3 கிலோ வாங்கி பீரோவில் வச்சு பூட்டிக்கணும். பச்சரிசியை வெல்லம் வாங்கி ஏலக்காய் வாங்கி எல்லாத்தையும் வச்சு 3 கிலோ பச்சரிசி 3 கிலோ வெல்லம் தேவையான ஏலக்காய் வச்சு பீரோவில் வச்சு பூட்டிடுங்க. ஒரு 18 நாள் பீரோவில் இருக்கட்டும். அது எறும்பு வந்துருமான்னு பார்த்துங்க. எறும்பு வருமானா வெள்ளத்தை மட்டும் எடுத்துடலாம், வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த அரிசியை வெளியில் எடுத்து சக்கரை பொங்கல் செஞ்சு நல்ல சக்கரை பொங்கலாம் நல்லா டேஸ்ட்டாக பண்ணணும். நல்ல டேஸ்ட்டாக பண்ணி கொண்டு போய் ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு 10 பேருக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த 3 கிலோனா ஒரே நேரம் செய்ய வேணாம். 1 கிலோவா 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை எடுத்து போய் சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பீரோவில் என்ன நிகழ்வு நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பச்சரிசி வைக்கிறதுனால வண்டு வரும் அரிசிக்கு. சர்க்கரை வச்சோம்னா கண்டிப்பாக எறும்பு வரும். சரி, அதை எடுத்துட்டோம்னா எறும்பு வராது. ஏலக்காய் வச்சா வாசம் வரும். வேற எதுவும் வருமா? நமக்கு பணம் வரணும் அப்படின்னா நம்ம வேலைக்கு போனாதான் பணம் வரும். இந்த நம்பிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது கண்டிப்பாக மனுஷனுக்கு நம்பிக்கைகள்ங்கிறது இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், எதையுமே செயல்படுத்த முடியும், ஒரு முன்னேற்றம் வரும். ஆனாலும் நம்மளோட முயற்சி என்பது இருக்கணும். நம்மளோட பணத்தை நம்ம சேமிக்கணும். சிறு சேமிப்பு அந்த மாதிரி நம்ம சேமித்து நம்ம பீரோவில் வச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே பெருகும். ஆமாம், இந்த மாதிரி அரிசியை வச்சோம், சக்கரை பொங்கல் வச்சோம் அப்படிங்கிற நம்பிக்கையை விட உன் மீது நம்பிக்கை வைத்து உழைத்து நீ அந்த பணத்தை சேமித்து வைத்தால் கண்டிப்பாக 2 மடங்காக பெருகும்.